இப்போ அறுபடை வீடுகளில் முதலாவது வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம். இது என்ன கோவில் தெரியுங்களா? இது ஒரு குடைவரை கோயில். அண்ணல் அமர்ந்த நிலையில் இருக்கும் ஒரே ஒரு கோவில் இந்த கோயில் தாங்க. நம்மளுடைய அண்ணல் சூரபத்மனை வென்ற பிறகு இந்திரன் தனது மகளான தெய்வ யானையை நமது அண்ணலுக்கு மனம் முடித்து கொடுத்த தலம் இத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. கருவறையில் நமது அண்ணன் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். இவருக்கு அருகில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? நாரதர், சரஸ்வதி, பிரம்மா இவங்க எல்லாருமே சேர்ந்த வண்ணம் கருவறையில் நம் அனைவருக்கும் திருமண கோலத்தில் நமது அண்ணன் காட்சி தருகிறார். இக்கோயிலின் மூலவர் திருவுருவம் பாறையிலேயே செதுக்கப்பட்டிருப்பதால் மூலவருக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை. அவருடைய வேலுக்கு மட்டுமே அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது. இந்த கோவிலில் ஒரு அரிய நிகழ்வு இருக்குது. அது எங்கேயும் காண முடியாதது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதாவது சிவனும் விஷ்ணுவும் நேருக்கு நேர் பார்த்த மாதிரி அமர்ந்திருக்கிறாங்க. இச்சிறப்பான நிகழ்வு வேற எங்கிலும் காண கிடைக்காத ஒரு அரிய நிகழ்வு நம்முடைய திருப்பரங்குன்றத்தில் நம்முடைய அண்ணல் சன்னதியில் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஐம்பூதங்களை பற்றி தெரியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதில் நிலம், பிருத்திவி, மண் தலமாக நம்முடைய திருப்பரங்குன்றம் போற்றப்படுகிறது. அதனால் இந்த மலையவே சிவலிங்கமாக எடுத்துக்கிட்டு கிரிவலம் வரும் வழக்கம் தொன்று தொட்டு அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு கோவில்னா ஒரு கடவுளுக்கு ஒரு வாகனம் மட்டும்தான் கொடிமரத்துக்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம திருப்பரங்குன்ற கோயில் எப்படி இருக்குது தெரியுங்களா? கொடிமரத்துக்கு பக்கத்தில் நம்மளுடைய அண்ணனின் வாகனமான மயில் இருக்குது, நம்முடைய ஐயனின் வாகனமான நந்தி இருக்குது, பிள்ளையார் அப்பாவோட வாகனமான மூஞ்சூறு இருக்குது. இது ஒரு சிறப்பு. இது இங்கே மட்டும்தான் இருக்குது. வேறு எங்கிலும் நாம் காண முடியாத ஒரு சிறப்பான ஒரு விசித்திரமானது. நம்மளுக்கு சரஸ்வதி தேவினாவே என்னங்க ஞாபகத்துக்கு வரும்? கையில் வீணை வச்சுட்டு இருக்கிறதா ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த கோவில் இருக்கிற சரஸ்வதி தேவி கையில் வீணை இல்லாமல் வெற்று கையுடன் காட்சி தருகிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்களா? நம்மளோட அண்ணலோட உபதேசத்தை கேட்கறதுக்காக அவங்க இந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. மலையின் உச்சியில் ஒரு சுனை இருக்குது. இது நக்கீரருக்காக நமது அண்ணன் தன்னுடைய வேளால் உருவாக்கின சுனை அப்படின்னு சொல்கிறாங்க. நக்கீரரை பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே, நெற்றிக்கண்ணால் நம்மளோட ஐயன் எரித்தவர். அந்த கதை ஒரு தனியாக ஒரு இதில் சொல்கிறேன். அவருக்காக நம்ம ஐயன் ஏற்படுத்தின சுனை மலையின் உச்சியில் இருக்கிறது. இக்கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் அரிய வெள்ளை வகை மயில்கள் இருக்கின்றதுங்க. அது இங்கே மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயும் அதிகமாக காணப்படாதான். ஆனால் இக்கோயிலை சுற்றி அதிகமாக காணப்படுது. இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய அண்ணனை தரிசிக்கிறதுக்காக ரிஷிகளும் முனிகளும் இந்த வெள்ளை மயிலோட உருவம் எடுத்து நம்மளோட அண்ணலை தரிசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து நிலவப்படுகிறது. கருவறைக்கு செல்லும் முன் 6 படிகள் இருக்குதுங்க. இப்படிகள் சடாட்சர படிகள், அதாவது சரவண பவ என அழைக்கப்படுகின்றது. இத்தலம் சங்க காலத்தில் தென் திருப்பரங்குன்றம் எனவும் சத்தியகிரி எனவும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அண்ணலின் 6 படை வீடுகளும் ஒன்று மலை மேலே அமைஞ்சிருக்கும், இல்லைன்னா கடற்கரையோரத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த ஒரு கோவில் மட்டும்தான் சமதளத்தில் அமைந்த ஒரு சிறப்பான கோவிலாகும் திருப்பரங்குன்றம். இங்குள்ள விநாயகர் கரும்பு மற்றும் கனிகளை ஏந்திய வண்ணம் கற்பக விநாயகராக காட்சியளிக்கிறார். சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் தோன்றும் அபூர்வ காட்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது இக்கோயிலில் சில நாட்களில் சில நேரங்களில் தெரியுதாங்க. இந்த அபூர்வம் இங்கே மட்டும்தான் நடக்குது. அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் காட்சியளிக்கிறார்கள். சங்க இலக்கியங்களான பரிபாடல், திருமுருகாற்றுப்படையெல்லாம் பாடப்பெற்ற சிறப்பு வாய்ந்த தலமாகும் இது. கருவறைக்கு செல்லும் வழியில் தமிழ் பிராமி வட்டெழுத்துகள் காணப்படுகின்றன. இம்மலையில் சமண முனிவர்களின் குகைகளும் அவர்கள் தங்கியிருந்த கற்படுக்கைகளும் காணப்படுகின்றன. இங்கு தீர்த்தங்கர்களின் சிலைகளும் செதுக்கப்பட்டிருக்கின்றது. நம்மளுடைய அப்பன் ஐயன் சிவன் இங்கே மலை வடிவில் காட்சியளிப்பதாக நம்பப்படுகிறது. அதாவது பரம்பொருள் யார்? நம்மளுடைய ஐயன். குன்றம்
குன்று மலை, அதாவது திருப்பரங்குன்றம். அதாவது இங்குள்ள திருப்பரங்குன்றம் மலை வந்து சிவனாக நம்பப்படுகிறது. அகநானூற்றில் முருகன் குன்றம் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. மலைப்பாறையில் செதுக்கப்பட்டுள்ள துர்க்கை அம்மனோட சிற்பம் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மகிஷாசூரனை துர்க்கை வதம் செய்த பிறகு தன்னுடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்க இங்கு வந்து நம்மளுடைய ஐயனை தவம் செய்ததாக நம்பப்படுகிறது, புராணங்களில் கூறப்படுகிறது. இங்கு சரவண பொய்கை இருக்குதுங்க. அங்குள்ள மீன்களுக்கு பொறியிடுவது நோய்களை நீக்கும் முக்கிய நேர்த்திக்கடனாக கருதப்படுகிறது. இக்கோயிலோட தலவிருட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல் அத்தி மரம். இது வந்து மிக மிக பழமையானது மற்றும் புனிதமானது. இந்த கோயிலுக்கு போனால் அந்த கல்லத்தி மரத்தை தரிசிச்சுட்டு வர மறந்துடாதீங்க. இம்மரம் பார்த்திங்கன்னா 4 வேதங்களின் வடிவமாக கருதப்படுகிறது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கல்லத்தி மரத்தின் கீழே தான் அமர்ந்து இங்கே அருள்பாலிக்கிற நம்முடைய ஐயன் பரங்கிரிநாதர்ங்கிற பேரில் அருள்பாலிக்கிறார். அவர் இந்த கல்லத்தி மரத்தின் கீழ் அமர்ந்து தான் தட்சிணாமூர்த்தியாக உபதேசம் செய்ததாக கருதப்படுகிறது. அதனால் திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா இந்த மரத்தை தரிசிக்கவும் நம்மளுடைய ஐயனை தரிசிக்கவும் மறந்துடாதீங்க.